சங்கீதம் 63ஆம் சங்கீதம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நீனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலைகளிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர்கள் மேல் சத்தியம் பண்ணுகிற யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களுடைய வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. மரித்தேன், அல்லேலூயா, உயிரோடு இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்கே இந்த சங்கீதத்திலே 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அல்லேலூயா. போதும். சரி. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அல்லேலூயா. உயிரை விட உசுரை விட கர்த்தருடைய கிருபை நல்லது. அல்லேலூயா. கிருபை இருந்தாலே உயிர் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அவருடைய இறக்கைகளுக்கு முடிவே இல்லை. அப்போ நாம் பிழைத்திருக்கிறது, உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. கிருபையினால பெரிய பெரிய ஆட்களாகவும் மாறிடலாம். சாதாரண ஆட்கள் பெரிய பெரிய ஆட்களாக மாறதுக்கு சோதனை தேவன் அதை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். அதை என்ன செய்யணும்? கிருபையை நம்ம என்ன செய்யணும்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அந்த தாகமாக இருக்கணும். அப்பா நம்முடைய கிருபையை தாங்கப்பா, நம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது சொல்லணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் யாத்திராகம புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 17 நினைக்கிறேன். வாசிங்க. அதுக்கு முந்தின வருஷத்தை வாசிங்களேன். அல்லேலூயா. நான் போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லட்சம் ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேவனுடைய கிருபை. ஆனால் அதுக்கு முன்னால் அவன் கேட்டது, நீ எங்கள் கூட வாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்கு, நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, எதிரிகளை தோற்கடிப்பதற்கு நீங்கள் எங்கள் கூட வாங்க. ஆனால் அதுக்கு முந்தின வசனம் 33:14 நினைக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இவன் அவர்கிட்ட கேட்குறான். அப்படி சோத்திரம், அவனுடைய கிருபையை தாங்க. சோத்திரம். அப்படி தான் சொன்னான், நான் தருவேன்டா அவனுக்கு, நான் தருவேன், நீ போ. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வாஞ்சிக்கணும், கேட்கணும். கத்திரத்தில் கிருபையை தாங்கப்பா, தாங்கன்னு கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவதாசர்கள் அநேகரை குறித்து வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே ஜலப்பிரளயத்துக்கு அவன் தப்பினான். அல்லேலூயா. ஜல பிரளயத்துக்கு அவன் தப்பினான். ஸ்தோத்திரம். பெரிய உலக அழிவு இருந்தது, ஆனால் அவன் தப்பினான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அப்படியாய் அழிவுக்கு தப்பும்படியாய் உங்களை வைத்திருக்கிறது, என்னையும் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லோத்து
அல்லேலூயா. அதாவது அது சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறார் கர்த்தர். அதில் தாறுமாறுகள், அதில் நிறைய அசிங்கமான காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அது அவருக்கு பிடிக்கல, அழிக்க போகிறார். அப்போ இவனுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஏசுனால தேவ கிருபை நல்ல நம்ம பாதுகாக்கும். தேவ கிருபை நம்ம நினைச்சியும் பாதுகாக்கும். அதுதான் சோத்திரம். என்ன மோதல், என்ன பிரச்சனை, என்ன எதிரான காரியங்கள் எது வந்தாலும் சரி, அது சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அதனால் நம்ம அந்த கிருபையை வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜீவனை பார்க்கலும் இல்லை, ஜீவனை பார்க்கலும் அல்லேலூயா. சோத்திர. வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம் அப்படின்னா. செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான்ப்பா எனக்கு வேணும்னா. அல்லேலூயா. சோத்திரம். பவுல் ஏன்னா அவர் சொன்னார் 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும்பா. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு. தேவதாசர்கள் அந்த கிருபையினால் தான் வாழ்ந்திருந்தார்கள், பல காரியங்களை ஜெயித்திருந்தார்கள், பல சோத்திர ஆசீர்வாதங்களை பெற்று பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம அந்த ஆசீர்வாதங்களை சோதரிக்க நம்மை வைத்திருக்கிறார். சும்மா முடங்கி போக அல்ல, அப்படியே சோத்திரம் அப்படியே இருக்கிறதுக்கு அல்ல, ஆசீர்வாதமாய் தேவனுடைய கிருபை பெற்றவர்களாய் வாழத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாதை பார்த்து என்று சொன்னால் லூக்கா 1:28 அல்லேலூயா. மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, கிருபைப்பட்டவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருந்தால் நீ கிருபை பெற்றவள். அல்லேலூயா. அது அப்படி தானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோட இருந்தால் நம்ம கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. இதான் அந்த வார்த்தை அர்த்தம். நான் ஜெபம் பண்ணுவேன், பெண்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை சொல்லுவேன், கிருபை பெற்றவள் வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. அல்லேலூயா. சோத்திரம். சொல்லி வச்சிருக்கோம், ஆண்டவர் அவரோட இருந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ கிருபை பெற்றவர்களாக வாழணும். ஏன்னா கிருபை பெற்ற வாழ்ந்தவங்க லேசான காரியம் இல்லை. நான் ஒவ்வொரு ஆளுக்கும் பின்னால் உள்ள சும்மா இப்போ சோத்திரம். இவரை நோவாவை சொன்னோம்னா நோவாவுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் லோத்து சொன்னாலும் லோத்துக்கு காரியங்கள் இருக்கிறது. மோசையை சொன்னால் மோசைக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் சோத்திரம் அது நேரம் ஆயிரும். ஆனால் இப்போ சோத்திரம் மரியாதை குறித்து பார்க்கும்பொழுது லூக்கா 11:28 அந்த கிருபை பெற்றவள் எப்படியா இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எல்லாருக்கும் முந்தின வசனத்தை வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஆனால் வாழ்த்து யார் வாழ்த்துனா? மரியாதை வாழ்த்துனா ஒரு பொம்பளை. இவரை சுமந்த கர்ப்பம், இவர் பாலுண்ட ஸ்தனங்கள் பாக்கியம் உண்டவைகள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் வாழ்த்தினது யார? மரியாதை. அல்லேலூயா. இன்னும் அதை தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதை சொல்ல வரல, அப்படியே ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ தான் அவர் சொன்னார், இப்படி தான் போகும், அது அப்படியே ஆகும். ஆனாலும் என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனே பாக்கியவன். அது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது இப்படி தான் போகும். இன்னொரு வணக்கம், இன்னொரு ஆராதனை, இன்னொரு காரியங்கள் நடக்கும். ஆனால் சோத்திரம், என்னுடைய வார்த்தையின்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. கிருபை பெற்றதுனால அவ்வளோ பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது. சோத்திரம். அந்த பாக்கியங்கள் நமக்கு நிறைய கிடைக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு தாகம் உண்டாயிருக்கணும். சோத்திரம். அது நிறைய காரியங்கள் இருக்கிறது. சோத்திரம். நீதிமொழிகள் 16:6 அல்லேலூயா. கிருபையினாலும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. அல்லேலூயா.
ரோமர் புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கு கிருபையை பற்றி. ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் கிருபையை கொண்டாடினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் 4 சுவிசேஷத்தில் அன்பை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொல்லப்போனால் கிருபையை பற்றி சொல்லவே இல்லை. பார்த்தா என்ன சொல்லியிருக்கோம்? அன்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இரக்கம், ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம். அவர் மனதுருக்கம், அப்படி எல்லா காரியங்களும் சொல்லும். ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த உடனே தான் கிருபையை கொண்டாடினார்கள். அல்லேலூயா. அது பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அதிகமாய் அவருடைய கிருபையை உயர்த்தி பிடித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஏன்னா கிருபை அது ஒரு மனுஷனை, சாதாரண மனுஷனை அது பெரிய ஆளாக்கும். வேதம் சொல்கிறது 55 ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. தாவீதுக்காரலின நிச்சயமான கிருபை. அந்த தாவீது வாழ்ந்தது, தாவீது ஸ்தோத்திரம், ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியை பீச்சு போட்டது கர்த்தருடைய கிருபை. பெலிஸ்தீனை வீழ்த்தியது கர்த்தருடைய கிருபை. எதிரான மாமனாரை சவுலை ஸ்தோத்திரம், அவனை கூட என்ன செய்யறது, அப்படியே ஒரு மாதிரி பக்குவமாக ஃபேமிலியில் உள்ள ஒரு ஆள்லாம் ஸ்தோத்திரம், அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி போனார். ஸ்தோத்திரம். எதிரி தான் அவர், ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் அப்படியே போனார். ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஜெயம் தாவீதுக்கு தான். அல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் அருளின கிருபை. அதனால தான் அவன் கரவலாடுகளின் பின்னாலே சுற்றி திரிந்த அவன் பெரிய ராஜாவாய் மாறிப்போனான். அல்லேலூயா. கிருபை நல்லது, கிருபை நல்லது. கடைசி வரைக்கும் நமக்கு அவருடைய கிருபை தான் என்ன செய்யணும், கொண்டாடணும். ஸ்தோத்திரம். அதாவது அறியாமையின் காலங்கள் ஒன்று இருந்தது, மனசாட்சியின் காலங்கள் ஒன்று இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் காலம் ஒன்று இருந்தது, இப்பொழுதோ கிருபையின் காலம். அல்லேலூயா. இது கிருபையின் காலம். 1000 வருட அரசாட்சிக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இதுக்கு முடிவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப ஸ்தோத்திரம். நம்ம பாக்கியவான்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. அநேக தேவதாசர்களை நாங்கள் பார்க்கிறோம். கிருபை பெற்றவர்கள் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசித்தார்கள். அதே போல் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவீரா. இப்போ ஆசீர்வதியும். இப்போ சபைக்காக ஜெபிக்கிறோம், சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபையின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர, சபையின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா சபையினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், உடன் ஊழியம் செய்கிற எல்லாரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய நாட்டில் உள்ள அத்தனை காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் எங்களை உண்டாக்கினவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கெட்டுப்போனதை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கெட்டு போகாமல் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீட்டுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.